ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு லிட்டில் டேஸ்ட் ஆஃப் ஆரா சேனலுங்க. இந்த வீக் நம்ம சேனலில் நான் மீன் குழம்பு எப்படி செய்வாங்க தாங்க உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் 1/2 கிலோவுக்கு சில்வர் சைட் ஃபிஷ்னு ஒன்று எடுத்துகிட்டு வந்தேங்க. இதுக்கு தமிழில் என்ன பேருன்னு நான் செக் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இது வெள்ளை மீன் சொல்லி சொல்கிறாங்க, இல்லைனா மீன் கொத்தின்னு சொல்கிறாங்க. உங்கள் யாருக்காவது இதோட கரெக்ட் நேம் தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் என்னென்னு சொல்லுங்கள். 200 கிராம்ஸ் ஆஃப் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேங்க. அதை 2ஆக பிரிச்சுட்டு ஒன்று மசாலா பேஸ்ட்டுக்காகவும் இன்னொன்று வந்துட்டு தாளிக்கிறதுக்காகவும் வச்சுருக்கேங்க. கொஞ்சமாக இன்றைக்கி நான் மாங்காய் எடுத்துட்டேன். 2 முழு பூண்டு எடுத்துருக்கேங்க. ஒரு தக்காளி, ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எடுத்துட்டேங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகங்க, 1.5 ஸ்பூன் அளவுக்கு குருமிளகுங்க, 3 வரமிளகா எடுத்துருக்கேங்க. நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லி எடுத்துருக்கேங்க. நான் இன்றைக்கி ஒரு எலுமிச்சம்பழ சைஸ்க்கு வந்துட்டு புளி எடுத்துருக்கேன். மாங்காய் போடுறதுனால நான் புளி கொஞ்சம் கம்மியாக எடுத்துட்டேங்க. வெந்தயம் கடுகும் தாளிக்கிறதுக்குங்க. இப்போ ஒரு பேனில் தேவையான அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிவிட்டுங்க. அதில் சீரகம், குருமிளகு, மல்லி இது 3 ஆட் பண்ணிட்டுங்க நல்லா வதக்கிக்கிறேன். இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா வரமிளகா ஆட் பண்ணிக்கிறேங்க. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா பொன்னேரம் ஆகிற வரைக்கும் மட்டும் வதக்கிக்கலாங்க. இதுக்கப்புறமா புளியை வந்துட்டு லைட்டாக தண்ணியில் மட்டும் நினச்சிட்டுங்க அதை அப்படியே இதில் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட இப்போ நம்ம தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாங்க. தக்காளி கொஞ்சம் வதங்கட்டுங்க. இது கூட நம்ம எடுத்து வச்சு தேங்காய் பூவும் ஆட் பண்ணிக்கிறேங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி ஃபைன் பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கிறேங்க. இப்போ நல்லா ஒரு பெரிய பேன் எடுத்துக்கிறேங்க. அதில் 100 ml ஆஃப் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். அதில் வந்துட்டு கடுகும் வெந்தயம் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேங்க. நான் வந்து வெந்தயம் 1.5 ஸ்பூன் பக்கம் ஆட் பண்ணியிருக்கேங்க. அப்போ தான் வந்துட்டு ஃப்ளேவர் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி தரும். அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை ஃபஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேங்க. அது கூட பூண்டு எடுத்து வச்சுருந்ததையும் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஃபஸ்ட் நல்லா வதங்கட்டுங்க. இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா சின்ன வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாங்க. இது நல்லா கலர் மாற வரைக்கும் வதங்கட்டுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட் இது கூட ஆட் பண்ணிக்கலாங்க. நான் அந்த மிக்ஸி ஜாரில் அரைச்சிருப்பேன் இல்லைங்களா, அதே மிக்ஸி ஜாரில் 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டேங்க. உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த ஸ்டேஜில் எனக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிடுறேங்க. நமக்கு நல்லாவே கொதிச்சு வரணுங்க. இப்போ எனக்கு ஒரு 2-3 தடவை கொதி நல்லா வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நான் ஃபஸ்ட்டு மாங்காய் ஆட் பண்ணிக்கிறேங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டுங்க. மறுபடியும் ஒரு 2 தடவை நல்லா கொதி வர அளவுக்கு விட்டுட்டுங்க. அதுக்கப்புறமா நான் ஃபிஷ்ஷையும் ஆட் பண்ணிக்கிறேங்க. இதில் ஃபிஷ் ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப மிக்ஸ் பண்ண தேவையில்லைங்க. கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணால் போதும். நான் இப்போ மிக்ஸ் பண்ணுற மாதிரி இது ஒரு 7 to 8 மினிட்ஸ் வந்து நல்லா வெந்துச்சுனாவே போதுங்க. உங்களுக்கு மீன் உள்ளே இருக்க மீன் நல்லா கொஞ்சம் மிதந்து வரும். அந்த ஸ்டேஜில் பார்த்து நீங்கள் ஆஃப் பண்ணால் கரெக்டாக இருக்குங்க. நல்லா எனக்கு கொதிச்சு வந்துடுச்சு. நான் இப்போ இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி தழை மட்டும் ஆட் பண்ணிக்கிறேங்க. பண்ணிவிட்டு உடையாத அளவுக்கு சைடில் மட்டும் லைட்டாக வந்துட்டு மிக்ஸ் பண்ணுறேங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.